ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்கள், சீரியல் நம்பரோட, அதாவது இந்த ரெண்டு காலத்தை ஒட்டி ஒரு ஹெட்டிங், அந்தந்த காலத்து ஹெட்டிங் இது மூணும், சீரியல் நம்பர் ஒன்று, இதை மாதிரி ஒன்று. சீனியர் ஸ்டேட்மெண்ட், சீனியர் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், நான் வந்து சும்மா 2 லைன் தான் அடிப்பேன், கீழெல்லாம் அடிக்க மாட்டேன். உங்களுக்கு முக்கியம் கால்குலேஷன், அதுக்காக தான். பேப்பரை செட் பண்ணிக்கிறோம். இப்போ கால்குலேஷன் தான் மெயின். இப்போ என்ன பண்ணுறீங்க, 10 to 75, இடைப்பட்ட ஸ்பேஸ் 65. எப்படி இருக்கோ அப்படியே வரையணும்னு சொல்லிட்டேன் நான். இது எப்படி இருக்குது, திரும்பவும் இப்படியே போட்டுக்கிறீங்க. இது என்ன, இது கட் பண்ணி இப்படி ரெண்டாக இருக்குது, இங்கே கீழே அப்படி போட்டுக்கிறீங்க. இங்கே என்ன, இதை ரெண்டை கட் பண்ணி இருக்குது, இது ஒத்தையாக கட் பண்ணி இருக்குது. பாருங்கள், நான் போடுறதுலாம் சரியா இல்லையான்னு. இது சீரியல் நம்பருக்கு கொஞ்சம் இருக்குது, இது இன்னொன்று கட் பண்ணி இருக்குது. இதுதான் இந்த ஒரு காலம் இப்படி கட் பண்ணி இருக்குது, பார்த்துக்கங்க. அப்புறம் ஒரு காலம், அப்புறம் ஒரு காலம், அப்புறம் பெரிய காலம், அப்புறம் சீரியல் நம்பர். எல்லா கோட்டுக்கும் 2 2 விட்டுறீங்க. பாருங்கள், சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கங்க. இப்போ என்ன பண்ணணும், கோட்டுக்கு விட்டுட்டோம். இப்போ இதை பார்க்கணும். இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பென்சஸ், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். இது 80-85 அப்ரூவ்டு அவுட்லே, ஃபிக்ஸட் ஃபார் இது ரிவைஸ்டு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து விரிவாக்கம் பண்ணணும். எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ரெண்டாக போடலாம், வேண்டாம், விரிவாக்கமே பண்ணிக்கலாம். EXPENDITURE. அப்போ எத்தனை, 2 4 6 8 10 11 11 இருக்குது. சரி, அது ஒரு 11ன்னு போட்டு பார்ப்போம். சரியாக வந்தால் அதை வச்சுக்கலாம். 11. இது இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 1 7 தான், வேறு எதுவுமே இல்லை. 2 4 6 1 7. மேலே அதை விட கம்மியாக தான் இருக்குது, REVISED, அதுவும் 7 தான். இது ஒரு 7. இது ஃபிக்ஸட், அதெல்லாம் 2 4 6 1 7. இங்கே எத்தனை இருக்குது, 2 4 6 1 2 4 6 1 7. இதுவும் 7, அந்த 1 தான் 11. இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, அப்ரூவ்டு 2 4 6 8 இருக்குது. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது 6, அவ்வளோதான். சீரியல் நம்பருங்கிறது தான் 6. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 65லேருந்து கழித்து இது, அப்போ எவ்வளோ வருது, 10 7 7 14 24 26 28 30 41. இந்த சைடு 41 47 48 49. பார்த்துக்கங்க, திரும்ப 10, இது ஒரு 14, அப்போ 24 26 28 30 41 47 48 49. 65ல் 49 போச்சுன்னா எத்தனை, 6. 5ல் 4 போச்சுன்னா மிச்சம் 1. அந்த 16 அப்படியே போட்டுடணும். வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 2 2 எப்படி தலைப்பு தான். இப்போ இதை போட்டுக்கலாம். 10 + 6 16, 18 + 16 20 34, 36 + 8 44, 46 + 7 53, 55 + 7 62, 64 + 11 75. எப்படி இருந்தாலும் 10லேருந்து ஆரம்பித்து 75 முடியட்டும். அப்போ உங்கள் கணக்கு ரைட்டு, நீங்கள் விட்டது ரைட்டு. இப்போ எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வருவோம். இந்த 2 காலம் மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சுடுவோம். இந்த 2 காலத்துக்கு மேலே சென்ட்ரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த 2 காலம்னா இந்த 2 விட்டுறணும். இந்த இது தான் 9 11 20க்கு மட்டும்தான் எடுக்கணும். அப்போ 20ல் இதை கூட்டணும். 1 2 3 4 5 6 7. 20ல் 7 போச்சுன்னா 13.
13 2ஆல் வகுத்தா 6 7ன்னு வச்சுக்கலாம். நம்ம 6ன்னு வச்சுக்கலாம். 6 + இந்த காலத்தினுடைய ஆரம்பம் இந்த 55 எடுக்கணும். 55ஓட கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 61. 61வது டிகிரியில் அதை அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்டிங் வேலைலாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் 2 4 6 8 10 12 14 16 18 18 இது ஒரு தி 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 44 46 48 50 52 54 54 55. அப்போ இது வரையிலும் தான் அடிக்கலாம், 55 வரையிலும். அப்போ 65ல் 55 போச்சுன்னா மிச்சம் 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. மார்ஜின் 10 கூட்டினீங்கன்னா 15வது டிகிரியில் ஃபஸ்ட்டு ஹெட்டு. சரி, வேறு வழி இல்லை. அப்போ செகண்ட் ஹெட்டிங்கை பார்க்குறோம். இது எத்தனை? 2 4 6 8 10 12 14 16 18 20 23. புள்ளியெல்லாம் கிடையாது. 23. 65ல் 23 போச்சுன்னா 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 2 போச்சுன்னா 4, 5ல் 3 போச்சுன்னா 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 2 போச்சுன்னா 4. 2ஆல் வகுத்தீங்கன்னா 21 + 10 = 31வது டிகிரியில் செகண்ட் ஹெட்டு. ஓகே. அப்போ 15வது டிகிரியில் ஒரு ஹெட்டிங்கு, 31வது டிகிரியில் ஒரு ஹெட்டிங். 10 11 12 13 14 15. கமா ஸ்டூடெண்ட், டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ரெண்டாவது ஹெட்டிங் எத்தனை? 31. 30 31. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் அடிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுக்காங்க. விட்டுட்டு 11 + 2 எப்போதும் போல் நம்ம 2 4 6 8 10 11 7 + 2 2 4 6 7. திரும்பவும் 7. 2 4 6 2 4 6 1 7 8. 2 4 6 8. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 6. 2 4 6. அவ்வளோதான். இப்போ இதை ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம், இதெல்லாம் விட்டுருவோம், இதை ஃபஸ்ட்டு அடிப்போம். அதுக்கப்புறம் இது 3 லைனு 1 2 3 1 2 3 4 இருக்குது. இதை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அடித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு எத்தனை எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். எங்கே கணக்கு பண்ணி வச்சுருக்கோம்? இதுதான் 20. இந்த கணக்கு தான். அப்போ எத்தனாவது டிகிரியில் அடிக்கணும்? 61வது டிகிரியில் இந்த 1980 81 அடிக்கணும். அறுபது. அது 2 காலத்துக்கு சேர்ந்து வருது. 61 1980 ஐஃபனுக்கெல்லாம் இடமே உள்ள 81. ஓகே. அதுக்கு அடுத்து கோடு. இது இந்த 2 காலங்கிறதுனால இங்கேருந்து கோடு போடணும்.
ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், அதில் உள்ள ஆக்சுவல் ரிவைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் எத்தனை, எக்ஸ்பெண்டிச்சர் 11 அது கீழே தான் வருது. ஆக்சுவல் எத்தனை, 2 4 6. அப்போ 11ல் 6 போச்சுன்னா எத்தனை ஆச்சு, 5. ஒரு 3 தள்ளிட்டு அடிச்சிடலாம். இது அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி 1 2 3 4ஆவதுல அடி. இது இங்கே இந்த காலம் 1 இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஆக்சுவல் அங்கே தனியாக ஒதுங்கிடும். இது ரிவைஸ்டு. இந்த காலம் எத்தனை விட்டுருக்கோம், 7. ரிவைஸ்டு 2 4 6 7. அப்போ இதுலேயே அடிச்சிடலாம். ரிவைஸ்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது அவுட்ல எத்தனை, 2 4 6. அதுவும் 6 தான். 2 4 6 1 7. இது ஒன்று தள்ளிக்கலாம். அவுட்லே இடம்லாம் உள்ள. இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரிலேயே எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளோதான். இப்போ கோட்டை போட்டு முடிச்சிடும். இப்போ பாருங்க, 1 2 இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. இந்த மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4. இந்த 4த்துக்கு இந்த 3 சென்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், மேலே இந்த டாப்புக்கு போனால் தான் சரியாக இருக்கும். 1 2 3. ஓகேங்களா? அப்போ எங்கே போனோம், 1980 போகாமல் அதுக்கு இப்போ இதுலேருந்து 1 2 எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டோம், 1 2 ஆக்சுவல் வந்துட்டோம், 1 2 ஐஃபன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அரை டிக்கு போனால் போதும். ஏன்னா இது இடையில இருக்கிறதுனால நம்ம இப்போ அடிக்க போகிற காலம் 3. ஸோ அதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ விட்டுருக்கோம், 7 தான் விட்டுருக்கோம். ஃபிக்ஸ்டு 5. அப்போ 1 1 தள்ளி விட்டுடலாம். 2 பக்கமும் 1 விட்டுக்கலாம். இது 7 ஃபிக்ஸ்டு. அடுத்து இங்கே எத்தனை விட்டுருக்கோம், 8 விட்டுருக்கோம். அப்ரூவ்டு தான் 8. 2 4 6 1 7. இது 1980 85 7 தான். அப்போ என்ன பண்ணுவோம், அடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து 1 விட்டுருவோம். 1980 ஐஃபன் 85. அடுத்து குயிக்காக அடிக்கிற வழி அடுத்தது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது அப்ரூவ்டு APPROVED. அடுத்தது இங்கே ஃபார் FOR. அடுத்து அவுட்லே அடித்து முடிச்சிடுவோம் வேலையை. அவுட்லே 6 தான் இருக்குது, அப்ரூவ்டு 8 இருக்குது, OUTLAY. இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணோம், 1987 வச்சு தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், 2 4 6 1 1980 ஐஃபன் 81. அடுத்தது அரை டிக்கு வருது, அரை டிக்கு இறக்கி ஐஃபன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதுவும் ரெட்டாக தான். அப்போ எதுக்கு கீழே அடிச்சிடலாம், கோட்டுக்கு ஒன்று அடிச்சிடலாம், ஆக்சுவலுக்கு ஒன்று அடிச்சிடலாம். அதோட வேலை முடிஞ்சிடும். இதுதான் நம்ம இடுக்கில் அடித்தோம். இது அப்படி இல்லை, இதோ இந்த கோட்டுக்கு நேராக ஹெட் ஆஃப், ஆக்சுவலுக்கு நேராக. அப்போ தான் மேலே இது விட்டுட்டோம். இடையில 2 லைன் தானே. அப்போ எங்கே போனோம், கோட்டுக்கு நேராக போனோன்னா இங்கே பாருங்கள், 1 2 அவுட்லே மெதுவாக வரணும், 1 2. அடுத்தது கோட்டுக்கு வரணும், 1 2. இந்த கோட்டுக்கு நேராக சீரியல். இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் இதை பார்க்கணும், ஹெட் ஆஃப் 2 4 6 1 7. இதோ இருக்குது பாருங்கள். இது எத்தனை, 16. 16ல் 7 போச்சுன்னா 9. 9 2ஆல் வகுத்தீங்கன்னா 5 எடுத்துக்கலாம். இந்த ஆரம்பத்தை வச்சு கூட்டினீங்கன்னா 23வது டிகிரியில் அடிக்கணும்.
20, 21, 22, 23. அடுத்தது இது பார்க்கணும். இதோ டெவலப்மெண்ட்டு 2, 4, 6, 8, 10, 11. இது எவ்வளோ? 16, 11 போச்சுன்னா 5. 5 2ஆல் வகுத்தீங்கன்னா 3 ப்ளஸ் இந்த காலத்தை வச்சு கூட்டினீங்கன்னா 21. அடுத்ததில் நம்பர் அடிச்சுக்கோங்க. NUMB 21. இது 18, 19, 20, 21. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அரட்டிக்கு இறக்கிடலாம். அவுட்லே வந்துடும் பாருங்கள். ஒரு அவுட்லே வந்துடும். ஓ, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது இது. அடுத்தது ஐஃபன். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இங்கே பாருங்க, ருபீஸ் இன் லேக்ஸ். அது வந்து இந்த 4 காலத்துக்கும். 4 காலம்னா 1, 2, 3, 4. அப்போ இந்த 2 மட்டும் வராது, மிச்சம் எல்லாம் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை வரும்? 10, 24, 26, 28, 38, 39. 39க்கு இது ருபீஸ் இன் லேக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. 17 போச்சுன்னா எவ்வளோ? 9ல் 7 போச்சுன்னா 2. அடுத்தது 3ல் 1 போச்சுன்னா 2. அதை 2ஆல் வகுக்கணும். 11 ப்ளஸ் ஆரம்பம் எதை வச்சு கூட்டணும்? இந்த இதை வச்சு கூட்டணும். ஃபுல்லாக இந்த காலத்தினுடைய ஆரம்பத்தை வச்சு கூட்டினீங்கன்னா 36 வச்சு கூட்டினீங்கன்னா 47வது டிகிரியில் இந்த ருபீஸ் இன் லேக்ஸை அடிக்கணும். அடிப்போவாங்க. 40, 41, 42, 43, 44, 45, 46, 47. அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான் சீரியல் நம்பருக்கு என்ன பண்ணணும்? எம்முக்கு நேராக 1. அங்கே புள்ளியெல்லாம் வைக்கல. அடுத்தது இந்த 18 பாருங்க, இதுதான் 18. இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் அடிச்சிடணும். இது இங்கே வருது. இது எத்தனை? மேலே பார்த்தோம் அது எத்தனை? இந்த காலம் 8. ஆனால் இது எத்தனை இருக்குது? 2, 4, 6, 1, 7. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிச்சிட வேண்டியது தான் இந்த ஓக்கு நேராக. 5, 34, 07. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இங்கே 5 தான் இருக்குது, இங்கே 6, 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 2 உள்ள தள்ளி அடிக்கணும். இதோ இந்த காலத்தினுடைய இது எவ்வளோன்னா 7. அப்போ ஆரம்பத்தில் இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சின்னது வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் பெருசு வரும். ஆனால் இங்கே இதோ பெருசெல்லாம் வருது. ஆனால் இது 5 வருது, இங்கே 6, 7 வருது. பெருசு பின்னாடி வர்றதுனால ஆரம்ப டிகிரியிலேருந்து 2 ஸ்பேஸ் தள்ளிட்டு 3ஆவதுல அடிக்கணும். இப்போ ஆரம்ப டிகிரி வந்து 1000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2 விட்டுடணும், 8க்கு நேராக அடிக்கணும். 67. 1 தான் கஷ்டமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஈஸியாக இருக்கும். 34. அடுத்து இது என்னன்னா இதுவும் அதே போல் பாருங்கள், பின்னாடி இங்கே கூட வருது. 2, 4, 6, 1, 7. நம்ம இங்கே விட்டுருக்கிறது 7. கரெக்டாக அந்த டிகிரியில் அடிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எவ்வளோ வருது? 5 தான் வருது. அதே போல் 2 உள்ள விட்டுடணும். இங்கே பாருங்கள், 6 விட்டுடணும், ஓவும் விட்டுடணும், யூக்கு நேராக அடிக்கணும். 69.30. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அது வரும்.
இதை பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் 2 4 6 1 7. இங்கே மேலே என்ன இருக்குது? ஆனால் இந்த இடம் வந்து 11 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம 11ல் இந்த 7 11லேருந்து இங்கே வர பாருங்க. 2 4 6 1 7 தான் பெருசு, எல்லாமே 7 தான். அப்போ 11ல் 7 போச்சுன்னா எத்தனை? இங்கே 3 1 4, 2 பக்கம் 2 2 விட்டு இதோட கூட்டலாம். இந்த ஆரம்ப டிகிரி 64ஓட கூட்டி இதை அடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5, ஏன்னா இது வந்து சென்டர் இல்லை, கொஞ்சம் தள்ளி அடிக்கணும். இது வந்து கால்குலேஷன் போடுற மாதிரி, ரூபா பைசா மாதிரி, ஒரே புள்ளிக்கு நேராக புள்ளி, 2 தள்ளி புள்ளி நீட்டாக வரணும். ஸோ என்ன பண்ணணும்? அதை தள்ளிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணும். எத்தனை தள்ளணும்? இங்கே 2 ஸ்தானம் வருதா, 1 கமாவை தள்ளணும். அப்போனா எத்தனையில் அடிக்கணும்? இங்கே அடிக்கிறதே ஏற்கனவே 2 உள்ள 2 சைடு 2 விடணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 விடணும். 4 விட்டுட்டு அடிக்கணும். ஈயை விட்டுடணும், எக்ஸை விட்டுடணும். இது 2 ஆட்டோமேட்டிக்காக 2 2 பிரியுது. ஏன்னா 11ல் 7 போச்சுன்னா மிச்சம். அடுத்து நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால பியை விட்டுணும். எண்ணுக்கு நேராக தான் அடிக்கணும். 89.69. இப்போ அடுத்த லைன் நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்க, கூட இருக்கத. 2 இது அடிக்கிறோம். அடுத்தது பாருங்க, கூட வருது. இந்த ஃபஸ்ட்டு இது கூட வருது, ஆனால் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக வருது. 25.33. அடுத்தது இங்கே 5.50. 5,50. அடுத்து இதோ இதுதான் மேலே வருது, அதான் அடிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் 5,55. 5,55. அடுத்தது இங்கே பாருங்க, திருப்பி அதே தான். 19,43. சரி, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஞ்சம் பெருசாக வருது, 3. பெருசாக என்ன பண்ணணும்? இதை அடிச்சிடுவோம், இந்த பெருசை அடிச்சிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும். இந்த பாருங்க, எண்பது. அடுத்து இந்த 2 விட்டுருக்கோம் இல்லையா, 6க்கு நேராக கமா 1 1 1. இப்போ அந்த 1 வருது. 1,55,80. அடுத்தது அதே போல தான், 6 கமாக்கு 1 1க்கு 1 1 கமா திரும்பவும் 55,93. அடுத்தது திரும்பவும் அதே போல் 1 2 1,59,13. அவ்வளோதான். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு கோடு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். கோடு போட்டு காமிச்சிடுறேன். கோடு போடுறேன் ஸ்டூடெண்ட், பாருங்கள். இங்கே இடையில வரும்போது இதெல்லாம் கட் ஆகாமல் கோடு போட்டுக்காங்க.
இதோ வருது வேஸ்ட்டுக்கு நேராக. அது கரெக்டாக கச்சிதமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக தான். அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கூட அழிச்சிடலாம், அழிக்காமையும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால்குலேஷனையும் பார்த்துக்கங்க. கால்குலேஷனை ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இது கொஸ்டின்.